சூப்பரா இருந்துச்சுங்க படம். செம்ம படம் சூப்பரா இருக்குண்ணா. நல்லா இருக்கு சார் பைசன் எப்படி இருக்கு? படம் நல்லா இருக்கு. படம் எப்படி அதில் லேக்கிங் ஏதாச்சும் இருக்குங்களா? நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருக்கு. அதில் பிடிச்ச சீன் உங்களுக்கு என்ன? எல்லா சீனுமே நல்லா இருக்கு சார். பெஸ்ட் மூவி யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்ப என்கரேஜ் மூவி சார். ஒன்ஸ் ஒர்த் சேயிங் ஒர்த் ஆர் ட்வைஸ். நைஸ் மூவி. சூப்பரா இருக்கு ப்ரோ. நல்லா இருக்கு. மேலுமே நல்லா இருக்கு பாருங்க. நல்லா இருக்கு. ஸோ நைஸ். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கபடி பிளேயருக்கு சரியான ட்ரீட் படம். படம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. மாரி செல்வர் நல்லா டைரக்ட் பண்ணிருக்காரு. படம் எப்படி இருக்கு? படம் நல்லா இருக்கு சார். படம் நல்லா இருக்கு. இதில் லேக்கிங் ஏதாச்சும் இருக்குங்களா? போர் அடிக்கிற மாதிரி ஏதாச்சும்? போர் அடிக்கிற மாதிரி எதுவும் இல்லை. அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தான் பார்த்துட்டு இருக்கிற வழியே போர் அடிக்கிற மாதிரி எதுவும் கிடையாது. ஓகே, தேங்க்யூ. நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. உங்களுக்கு அதில் பிடிச்ச சீன் என்ன? திறமை இருந்தால் மேலே முன்னேறி வரலாம். நல்லா இருக்கு. ரெண்டாவது நம்ம எதையும் நினைக்காம எந்த ஃபீலிங் இல்லாமல் நல்ல விதமாக நம்ம வந்து திறமையை மட்டுமே முன்னிறுத்தி செஞ்சால் எதுலையும் ஜெயிக்கலாம். எல்லா இடத்துக்கும் உயர்ந்த இடத்துக்கு எல்லாத்துக்கும் போகலாம். அதுக்கு ஜாதி அடிப்படையில் எதுவுமே தேவையில்லை. திறமை மட்டும்தான் முக்கியம். படத்தில் ஏதாவது போர் அடிக்கிற மாதிரி? இல்லை ஒரு பர்சன் கூட இல்லை போர் அடிக்கிறேன். எல்லாமே நிறையா இருக்குது. சப்ஜெக்ட் நல்லா இருக்குது. நல்லா போயிட்டு இருக்குது. நல்லா இருக்கு. செம்மையாக இருந்துச்சுன்னா படம். படம் செம்மையா இருந்துச்சுன்னா படம். இந்த மாதிரி படம் தான் எடுக்கணுமே எப்பயுமே. மாரி செல்வராஜ் அந்த மாதிரி எடுத்துருக்காரு. படம் அருமையா இருக்குது. நீங்களும் போய் பாருங்க. படம் அருமையா இருந்துச்சுன்னா நீங்களும் ஒரு டைம் படம் எப்படி இருக்கு? படம் சூப்பர். மாரி செல்வராஜ் பட்டாசு கிளப்பிட்டாரு. படம் சூப்பர். மாரி செல்வராஜ் படம் நல்லா இருக்கு. மாரி செல்வராஜ் ஏதாச்சும் போர் அடிக்கிற மாதிரி இருக்கு? சென்டிமெண்ட் தான். போரெல்லாம் இல்லைங்க. டென்ஷன் தான். டென்ஷன் படம். படம் எப்படிங்க சார்? நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. படம் சூப்பரா இருக்கு. வேற லெவல்ல இருக்கு. வேற மாதிரி படம். வேற மாதிரி. நெக்ஸ்ட் சூப்பர் ஸ்டார் அவருக்கு. படம் அருமையா இருக்குதுண்ணா. ஒவ்வொரு சீனும் வச்சு செஞ்சிருக்கிறாங்க. பயங்கரமா இருக்குது. சூப்பரா இருக்குண்ணா. அவங்க அப்பா மாதிரியே நடிச்சிருக்கிறான். சூப்பரா இருக்கு. லேக்கிங் ஏதாச்சும் இருக்குங்களா? லாகிங் எல்லாம் எதுவும் நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. பார்க்க வேண்டிய படம். படம் எப்படி இருக்கு? படம் நல்லா இருக்கு. கபடி வீரரை பத்தி கதை ரொம்ப அற்புதமா எடுத்திருக்காரு மாரி செல்வராஜ். இருந்தாலும் கொஞ்சம் போர் அடிக்காம தோய்வு இல்லாம கொண்டு போயிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஸ்டோரி பொறுத்தும் நல்லா இருக்கும். நல்லா சார், தேங்க்யூ. படம் சூப்பரா இருந்துச்சு. கண்டிப்பா ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். வயலன்ஸ் இருக்கும், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நல்லா இருக்குண்ணா. ஓகே, கான்செப்ட் என்ன? அது லேக்கிங் ஏதாச்சும் இருக்கு? லேக்கிங்லாம் ஒன்றும் இல்லை. எல்லாமே நல்லா இருக்கு. உங்களுக்கு மெயின் சூப்பராக இருக்கும். ஃபிலிம் சூப்பராக இருக்குங்க. சூப்பரா இருக்குங்க சார். மாரி டைலாக் சூப்பரா வேற லெவல்ல பண்றீங்க அந்த படம். லேக்கிங் ஏதாச்சும் இருக்கு? லேக்கிங்னா நல்ல மெசேஜ் படம். சூப்பரா இருக்கு. மாரி செல்வராஜ் தொடர்ந்து இந்த மாதிரி வெற்றி படம் நிறைய கொடுக்கணும். சூப்பரா இருக்கு. அருமையா இருக்கு. படம் எப்படி சார்? நல்லா இருக்குங்க. இது கான்செப்ட் என்ன? லேக்கிங் ஏதாச்சும் இருக்கு? லேக்கிங்லாம் எனக்கு தெரிஞ்சு இல்லைங்க. லேக்கிங்லாம் கிடையாது. ஆனால் படம் ஃபர்ஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் சூப்பரு. ரெண்டாவது அட்டாசமாக நல்லா பண்ணியிருக்காங்க. பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரின்றாங்க. பேஸ்டு ட்ரூ ஸ்டோரி. ஆமாங்க. கபடி அதெல்லாம் இளைஞர்களுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. உண்மையில படம் பார்க்கறத விட நேராக வந்து பாருங்க. நல்லா இருக்கு. ரொம்ப ஹீரோ வந்து தோனியோட நம்பர் போட்டுட்டு வராரு 7 அப்படின்ற. அதெல்லாம் தோனி நான் வந்து படத்தை தான் பார்த்தேன். நான் நம்பரை பார்க்கல. அவருடைய பர்ஃபார்மன்ஸ் தான் பார்த்தேன். நல்லா இருந்துச்சு. உண்மையில ஸ்பெஷல் சூப்பர். படம் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. இது லேக்கிங் ஏதாச்சும்? இன்ட்ரெஸ்டா இருக்கு. நல்லா இருக்கு. எல்லாருமே பார்க்கலாம். பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரின்றாங்க. ஆமா. இப்போ வந்து இவரு ஹீரோ வந்து தோனியோட நம்பர் போட்டுட்டு வராரு. அதை பத்தி உங்களுக்கு என்ன? பழசு அவர் அது போட்டிருந்தாரான்னு தெரியல. ஒரிஜினலா ஆனவர் 7 போட்டிருந்தாரான்னு தெரியல. பட் படம் சூப்பரா இருக்கு. படம் எப்படி இருக்கு? படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு ப்ரோ. நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் ஃபைட் சீன் எல்லாமே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஓகே. படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருந்தது. நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. படம் சூப்பரா இருந்துச்சு சார். அப்பா மகன் பாண்டிங் வந்து செம்மையா காமிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தனிப்பட்ட மனிதர்கள்லாம் எல்லாருமே நல்லவங்க தான். அந்த பகை தான் சூழ்நிலையும் அந்த பகை கூட இருக்கிற 4 பேர் தான் அவங்களுக்கு எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நல்லா காமிச்சிருக்காங்க.
பசுபதியோட ஆக்டிங். பசுபதி ஆக்டிங் கிழிச்சிட்டாரு, பயங்கரமா இருந்துச்சு. ஒரு உண்மையான அப்பா வந்து ஒரு மகனை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுவாரோ பிறந்ததுல இருந்து அவனோட கனவை அச்சீவ் பண்றதுக்கு, அந்த மாதிரி அவரோட ஆக்டிங் வேற லெவல்ல இருந்துச்சு. பாண்டிங் வந்து அவ்வளோ பியூரா இருந்தது. படத்துல ஏதாச்சும் லேக்கிங் இருக்கு? லேண்டிங் சொல்ல முடியாது, எல்லாமே எதுவுமே மிகைப்படுத்தி காட்டின மாதிரியே இல்லை. அப்படியே அதோட கண்டினியூட்டி நல்லா எங்களை இன்வால்மெண்ட்டோட தான் போச்சு. எந்த இடத்துலையுமே ஒரு சலிப்பு தட்டவே இல்லை. ரொம்ப நல்லா இருந்துச்சு. யதார்த்தமா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இதுல லேக்கிங் ஏதாச்சும்? அது ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருந்துச்சு. நம்ம எதை பத்தின ஸ்டோரி? அதாவது வந்து சமுதாயத்தில் யார் வந்து உயர்த்தி பேசுறா தாழ்த்தி பேசுறா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. யார் வந்து மிகைப்படுத்தி பண்றா அப்படிங்க. ஆப்போனன்ட் லீடர்ஸும் சரி, இந்த பக்கம் லீடர்ஸும் சரி பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருமே வந்து நல்லவங்களா தான் இருக்காங்க. சுத்திக்கிற மக்கள் தான் வந்து அந்த பிரிவினை உருவாக்குற மாதிரி ஒரு இதை காமிச்சிருந்தாங்க. அதை பற்றி அதிகமாக சொல்லலாமான்னு தெரியல பப்ளிக்கா. ஸோ வந்து அதை வந்து காமிச்சிருந்தாங்க, அது நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ. ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் கேஸ்ட் பற்றி நிறையா கொண்டு வந்திருந்தாங்க. இப்போ வந்து உண்மையாலுமே இந்த செலெக்ஷன்லலாம் வந்து ரொம்ப பாலிடிக்ஸ் இருக்குது. நானுமே வந்து நிறைய கேம்ஸில் பால் பேட்மிண்டன் ஒரு கேம் விளாட்றேன், அதில் ரொம்ப பாலிடிக்ஸ் இருக்குது. இங்கே திறமை இருந்தாலுமே அந்த பாலிடிக்ஸ்னால நம்மளால் அடுத்தடுத்த லெவல் போக முடியறதில்ல. இதெல்லாம் இல்லாமல் திறமையானவங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இதே வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஏகப்பட்ட பேர் சப்போர்ட் பண்ணி தான் அவர் வந்து அந்த இந்தியாவுக்காக விளாண்டாங்க. மொத்தத்தில் இந்த கேம்ஸில் வந்து பாலிடிக்ஸ் இல்லாமல் இருந்ததுன்னா நிறையா பேர் இப்போ ஃபுட்பால்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் எங்கே இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது. இவ்வளோ பெரிய நாட்டில் நம்ம அட்லீஸ்ட் வேர்ல்டு கப்பு கூட நம்ம குவாலிஃபை ஆக மாட்டேங்கிறோம். இவ்வளோ பெரிய நாட்டில் வேர்ல்டு கப்பு கூட குவாலிஃபை ஆக மாட்டேங்கிறோமே ஃபுட்பாலுக்கு, அது ஒரு வருத்தம். திறமையான நிறைய பேர் இருக்காங்க. அந்த பாலிடிக்ஸ் இல்லைன்னா கண்டிப்பாக இந்தியா வேர்ல்டு கப்பும் ஃபுட்பாலில் வின் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை. அவ்வளோதான். தேங்க்யூ. கான்செப்ட் அது பார்க்கல, ஃபுல்லாக பார்க்கல. பட் நல்ல கான்செப்ட் தான். கொஞ்சம் ஸ்லோவாக போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரின்றாங்க. என்ன புரியல? உண்மையான நிஜத்துல நடந்த கண்டிப்பா அது ஏன்னா கண்டிப்பா உண்மையான நிகழ்வு தான் எல்லாமே எடுத்து வச்சிருக்காங்க. கொஞ்சம் இது கேஸ்ட் பத்திலாம் சொல்லியிருக்காங்க, மற்றபடி எல்லாம் இதுல வந்து தோனி மாதிரி 7 போட்டுக்கிட்டு வராரு. ஆமா, அதை பத்தி என்ன? அது பயங்கரமா இருந்துச்சு, நல்லாவே இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் அது பார்த்தோன்னே எல்லாம் ரசிகர்லாம் ஃபர்ஸ்ட் நல்லா உற்சாகமானாங்க. அது பார்த்த உடனே உங்களுக்கு எப்படி இருந்தது? தோனி ஃபேனா இருப்பாருன்னு இல்லை, அந்த மாதிரி டக்குன்னு யோசிக்கல. பட் எல்லா ரசிகர்களும் யோசிச்சிருப்பாங்க, தோனி ஃபேனாக இருந்ததுனால அவங்க போட்டிருப்பாங்க.